சில உண்மைகள் வெளிச்சத்தில் நடக்குது, பல தவறுகள் இருட்டில் மறையுது. இதற்கு முன்னே நீங்கள் பார்த்த விஷயங்கள் இருட்டில் மறைஞ்சது. அதுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா? டே சிவா, நான் சொன்னேன்ல, இவர் தான்.
நீ மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டேன்னு வையே, உனக்கு 5000 ரூபாய் தரேன். 5000. நீங்க கொடுக்கறது என் சிகரெட் செலவுக்கே சரியாயிடும். ஆ, சரி 10,000 தரேன். அந்த 10,000 நான் அடிக்கிற தண்ணிக்கே பத்தாது. ஆ, தம்பி புரிஞ்சுக்கப்பா, 15,000. அது என் ஃபிகர் கூட ஊர் சுத்தத்துக்கே சரியா போயிடும். ஆ, 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 ஆ. சரி, வேண்டான்னு சொல்லாம 25,000 ரூபாய் வாங்கிக்கப்பா. யோ கையோடியா, இதென்ன காய்கறி வியாபாரம் நினைச்சியா? என்னடா இது? என்ன பத்தி சொல்லலையா? இந்த பார், நான் கையை எடுத்தா 25,000, காலை எடுத்தா 30,000, தலையை எடுத்தா 50,000. இந்த ஹைடெக் சிட்டில இவ்வளவு கம்மியா செய்யறதே நான் தான். எதுக்காக செய்யறது தெரியுமா? பப்ளிக் சர்வீஸ். 3 பொண்ணுங்களோட அப்பா தம்பினா என்னோட சொத்து எல்லாத்தையும். டேய் ரவி, போனை கொடு. நம்பரை சொல்லு. 249822242. உன் வேலை முடிஞ்ச மாதிரி தான், நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்தா. தேங்க்யூ. ஹலோ, யார் இன்ஜினியரா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? இப்போ நீ கட்டிட்டு இருக்கிற பில்டிங்க உடனே காலி பண்ணிட்டு போயிடு. உனக்கு என்னடா, முதல்ல காலி பண்ணு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? செத்துருவடா. செத்துருவடா. உனக்கு யமன்டானா? இதான அந்த பில்டிங்? ஆமா. கண்ண கூடுறா. ஏ சிவா, ஜாக்கிரதை. டேய், நீதான் இன்ஜினியரா? யாரானே? சரி, சரியான பாடா இருக்கிறிய. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? காம்ப்ரமைஸ்க்கு வர மாட்டா? மாமி, காஃபி அங்கதான் இருக்கு. ஓ, என்னடி ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குற? உன் நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா என்னம்மா தொல்லை பண்ற? நான் பேசுறது உனக்கு பிடிக்காது. என் பயம் எனக்கு. வேண்டான்னா நீ தானே படிக்க வச்ச பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அப்படி படிக்க வச்சா ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவியா? சொல்லுடி. என் வேலை அந்த மாதிரி. என்னடி பெரிய வேலை? காலையில போற, ராத்திரி 12 மணிக்கு வர. என்ன வேலையோ? மம்மி, அந்த கம்பெனி என்ன நம்பிதான் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ இப்படி டெய்லி லேட்டா வந்த உன்னை பேய் தான் பிடிக்கும். பேயா? ஆமா,
பக்கத்து தெருவுல ஒருத்தன் செத்தான், 2 நாளைக்கு முன்னாடி உன் ஆபீஸ் பக்கத்துல ஒருத்தன் செத்தான். இப்படி தினமும் லேட்டா வந்தா பேய் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? படிச்சிருக்க, இதெல்லாம் தெரியாதா? நான் எவ்வளவு சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாது. நான் எதுக்காக சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கமா. அடடடா, இந்த போன் வேற. ஹலோ, யாரு? யாரும் இல்லைங்க. இங்க பாரு, நீ இப்படியே சுத்திக்கிட்டு இரு, உன்னை கண்டிப்பா பேய் பிடிக்க தான் போகுது. அப்ப தெரியும் நான் எதுக்காக சொல்றேன்னு. இங்க பாருடி, பொண்ணு பொண்ணா நடந்துகிட்டாதான் நல்லது. ஆம்பளை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு அப்புறம் தெரியும். உன்னை பெத்தவடினா நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. ராத்திரியில பேய் பொம்பளைங்களை தான் பிடிக்குமா? ராத்திரியில பொம்பளைங்கள தான் பேய் பிடிக்குமா? ஆம்பளைங்கள பிடிக்காதா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. என்னமோ பண்ணு போ. மம்மி பாய். பாத்து போ. சிவா, டேய் சிவா, பணம் கொடுறா. எதுக்கு? டைம் ஆகுது, குடுறா. எதுக்குடா? இன்ஜெக்ஷனுக்கு. ஏன்டா இல்ல? டேய் ப்ளீஸ் குடுறா. இல்லன்னு சொல்றேன்ல. இல்லடா. டேய் டேய் ப்ளீஸ்ரா. டேய் சொன்னா கேட்க மாட்டா. டேய் டேய் குடுறா. டேய் என்ன சத்தம் ஓர விடுங்கற? டேய் டேய் என்னடா? ப்ளீஸ்ரா டேய் ப்ளீஸ்ரா டேய். இல்லடா. டேய் ப்ளீஸ்ரா டேய். டேய் டேய் இல்லன்னு இந்த ஒரு சொல்றேன்ல. தடவை குடுறா ப்ளீஸ்ரா. இந்த ஒரு தடவை குடுறா. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. டேய் சொல்றேன்ல, போடா. ஓ டேய் டேய் என்ன விடுடா. டேய் சிவா இல்லன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா டேய், போய்டு. டேய் ஒழுங்கா இடத்த காலி பண்ணு. டேய் சிவா. என்ன? என்ன? டேய் ஆ? ஒரு தடவை ப்ளீஸ்ரா 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 டேய். என்ன? டேய், ஏய் என்னடா? டேய் சிவா ஒரே ஒரு தடவை இன்ஜெக்ஷன் ஏய், குடுறா. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ்ரா டேய் ப்ளீஸ்ரா. சொல்றத டேய், கேளுடா ஒரு ப்ளீஸ். நல்லதுக்கு தான்டா சொல்றேன். டேய் 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 நான் எப்படி போனா உனக்கு என்னடா? உனக்கு பணம் கொடுத்து உனக்கு எடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. டேய் ஏய் சிவா ப்ளீஸ் உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. நீ ஊசி போட்டுக்கிறதா எனக்கு ப்ராப்ளமே. ஏய் ப்ளீஸ்ரா இந்த ஒரு டேய் கூல் டவுன் டா. என்னால முடியாது, எனக்கு இப்பவே வேணும் குடுறா. டேய் 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 ப்ளீஸ்ரா. இந்தா செத்து போ போ. தேங்க் யூடா. சிவா, கெட் அப் யா. என்ன அங்க தியேட்டர்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இங்க ஹாயா படுத்துட்டு இருக்கியா? சிவா சிவா, சொல்லு. உன்னை தவிர நான் வேற யாரையாவது நினைப்பேனா? அடே போ. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேட்டலைட்ல கேமரா வைக்க வேண்டியதுதான். எவ்வளவுதான் இருந்தாலும் பொம்பளைங்களை நம்ப கூடாது. உன் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்குன்னு தெரியுமா? கொடிச்சிட்டு பேசுறியா? போதை இருக்கிற வரைக்கும் தான் என் மேல ஆசை. அதுக்கப்புறம் எவன் கூடயோ. தூங்கடி. சிவா, நான் உன்னை பார்க்க தானே வந்தேன். இப்ப மணி 1 ஆச்சு தெரியுமா? நான் எங்க போவேன்? ஒரு மனுஷனுக்கு முக்கியமா 3 வேணும். பை நிறைய துட்டு, வயிறு நிறைய ஃபுட்டு. அனுபவிக்கிறதுக்கு வீட்டுல நான் கூடவே இருக்கணுங்கிறியா? ஓகே பூஜா, நீங்க படுத்துக்க. சிவா, நான் கீழே வாடா. படுத்துக்கிறேன். ஒரு டீ கொண்டு வர இவ்வளவு நேரமா? என்னடா பழக்கம்? நான் டீ சொல்றதுக்கும் நீ கொண்டு வர்றதுக்கும் இடையில சுனாமி மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் நடந்துச்சா? உனக்கு டீனாலே எங்க ஓனர் சீங்கிறாரு. 3 மாசமா காசே கொடுக்காம டிஃபன் டீ எல்லாம் சாப்பிட்டுருக்க. எங்க ஓனர் திட்டுறாரு. போனா போகுதுன்னு டீ எடுத்து வந்திருக்கேன், இந்த சாப்பிடு. டேய், காசு முக்கியமா மனுஷ முக்கியமான்னு முதல்ல நினைச்சு பார்க்கணும்டா. நானு சீக்கிரம் ஒரு பெரிய சாதனை செய்ய போறேன்டா. அப்ப எனக்கு வர்ற பேரையும் புகழையும் பார்த்து உன் ஓனர் என்ன, அவங்க அப்பா கூட எனக்கு ஃப்ரீயா டீ கொடுப்பான்டா. உனக்கு பேர் வந்தா எனக்கு என்ன? உனக்கு வேற என்ன வேணும்? 400 ரூபா. 400 ரூபா? 400 ரூபா? நல்லா ஜோக் அடிக்கிறடா. எனக்கு புகழ் வந்த உடனே உன்னை ஒரு மாடர்ன் டீ ஸ்டாலுக்கு ஓனர் ஆக்கிடுவேன்.
நீ என்னடான்னா 400 ரூபாய்க்காக டீ டீ டீன்னு கத்திக்கிட்டு திரியிறேன். நானும் ஓனரா? அப்ப நான் கிராண்டா கல்யாணம் பண்ணிக்குவேன் சார். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க ஒய்ஃபை நான் பார்த்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் நைட்லயே என்னை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. எதுக்கு சார்? அது ஒரு பெரிய கதைடா. சொல்லுங்க சார். அடுத்தவன் பொண்டாட்டி கதைன்னா உனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா? சொல்லுங்க சார். எதா இருந்தாலும் நாம ஓப்பனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்ல என் பொண்டாட்டிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் கேட்டேன். என்னன்னு கேட்டீங்க? ஆர் யூ வர்ஜன்னு கேட்டேன். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ல. அவளும் சாக்கு வேண்டாம். காலேஜ் படிக்கும் போது இல்ல. ஏன் சார் உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு போயிட்டாங்க? என்ன இன்ட்ரெஸ்டா சொல்றேன். அந்த 400 ரூபாய்க்கு கேட்க மாட்டேன்ல? கேட்க மாட்டேன், சொல்லுங்க. நீங்க பவுலரா இல்ல பேட்ஸ்மேனான்னு கேட்டான். நான் பவுலர்னு சொன்னேன். ஸ்பீட் பவுலரா ஸ்பின் பவுலரான்னு கேட்டான். ஸ்பின் பவுலர்னு சொன்னேன். ஸ்பின் பவுலருக்கு யாராவது புது பால் கொடுப்பாங்களா? ஹாய் பூஜா. ஹாய் சிவா. வாட் a surprise. என்ன தேடிட்டு நீ என் வீட்டுக்கே வந்திருக்கனா? ஹலோ, இந்த கனவு காண்ற வேலையெல்லாம் இங்கே வேணாம். என்ன உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்குமா? ஏதோ செல் புக் பண்ணணும்னு வந்தேன். உன்னை பார்த்தேன், உன்னை புக் பண்ணிட்டேன். அதோட நிறுத்திக்கோ. டேய் திருட்டு ராஸ்கல், தாலி கட்டின புருஷ மாதிரி டைரக்டா என் கிச்சன் வரைக்கும் வந்துட்டு பொய் வேஷமா போடுற? சரி சரி, இந்தா வாங்கிக்கோ. என்னது? செல் நம்பரு, இதோட அட்ரஸ் எனக்கு வேணும். நீ டியூட்டிக்கு போனதும் அட்ரஸை கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜை பாஸ் பண்ணு. இது யாரோட அட்ரஸ்? எதுக்காக கேக்குற? சொன்னதை செய்யு, அது உனக்கு தேவையில்லை. சரி சரி, நான் கிளம்புறேன்னா. குமாரி ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஓசி லைஃப்ல என்ன சந்தோஷமா இருக்கீங்க? ஜாலியா பாட்டு பாடுறீங்க. என்னடா வந்ததும் வராதவுமா தத்துவம் பேசுற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, கப்ப காலி பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. இந்தா நடிக்கிறியா? என்னென்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்த சிட்டியில சென்சேஷனல் ரிப்போர்ட்டர் நானு. ஓசினா அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியும் சார், அது நீங்க தானே. உன் மூஞ்சி. ஓசினா அதர்ஸ் காஸ்ட். மக்களுடைய ஓட்டு, அரசியல்வாதிக்கு பதவி, ஏழைகளுடைய கஷ்டம், சேட்டுகளுக்கு லாபம். ஹலோ, டீ பாய் பேசுறேன். ஆ சரி சரி, 10 டீயா இதோ எடுத்துட்டு வரேன். காலம் எப்படி மாறி போயிடுச்சுரா. நீ கூட செல்லுலார்ல பேசுற. நான் என்ன பால் ஊத்துறவன், கப்ப கழுவுறவன், எல்லாரும் செல்ல மெயின்டைன் பண்றோம். பிசினஸ் டெவலப்புக்காக ஓனர் கிட்ட சொல்லி நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். ஆஹா, செல் காஸ்ட் ஓனர்து, பில் காஸ்ட் அதுவும் ஓனர் தான். நீ ஓனரானா வெப்சைட்டே வச்சிருவ போல இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் செல்ல கொடு, மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு தரேன். மினிஸ்டர் கிட்டயா? என்ன சீக்கிரம் ஓனர் ஆக்குங்க சார், அப்புறம் ஃப்ரீயா டீ சாப்பிடலாம். ஹலோ மினிஸ்டரா? நான் சென்சேஷனல் ரிப்போர்ட்டர். இல்லையா? பிஸியா இருக்காரா? ஹலோ, நீ அவரோட பிஏ மாத்திரம்தான். நானு அவரோட முக்கியமான ஃப்ரெண்டு. போன குடுமா. என்னது வரமாட்டேங்கிறாரா? நான் லைன்ல இருக்கேன்னு சொல்லு, அவரே வருவாரு. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கிறது இதுதான். என்ன சார் சொன்னாரு? பிஏ லைனு கொடுக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. This number does not exist. இந்த தொலைபேசி எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. ச்சே, இவர் திருந்தவே மாட்டாரு. ஹாய் ரவி. ஹாய். சிவா
ஹாப்பி பர்த்டே சிவா. கேக்கு மெழுகுவத்தியோட செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. ஓகே, நல்லதா இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடலாமா? கத்தி எங்க? இது ரெடியா இருக்கு. ஆ, ஓ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ பூஜா. ஹாப்பி பர்த்டே Thank டு you. யூ. ஹாப்பி பர்த்டே டு சிவா. ஆ, ஓ. ஆ, ம். ஏய், 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 பூஜா, என்ன பண்ற நீ? ஏய், உன்னை- சிவா, ஏய். சிவா, வேணாம் சிவா. ஏய். சிவா, ஓகேவா? சிவா. ம், ஏய். 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 ஆ. ம், சிவா, ம், ம், நான் ஒன்று சொல்லட்டுமா? ம், நீனா எனக்கு உயிர் தெரியுமா? ம்ஹும். என்ன உனக்கு பிடிக்கும்ல? ம், பிடிக்கும் தானே? ம்.
சிவா சிவா எந்திரி. என்ன ரேணுவை காணோம் சிவா. எங்க போயிருப்பா? தேடுவோமா? பெங்களூருக்கு போயிருப்பா. விடு. சரி முதல்ல ரெடி ஆகு. ஓகே. சிவா குட் மார்னிங். குட் மார்னிங். சிவா நான் போயிட்டு வரேன். இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்ட? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஜஸ்ட் 1 month. திரும்பி வந்துருவேன். ஷூர்? ஷூர். சிவா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ப்ராமிஸா? எஸ். இனிமே மர்டர் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும். பண்ணு சிவா. தேங்க் யூ சிவா. ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன் சிவா. குட் லக். ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. பை. பை. யார் நீ? என்ன வேணும்? சிவா நான் தான். சொல்லு. உன் கூட பேசணும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வா. நான் அதுக்காக வரல.
பின்ன எதுக்கு வந்த? உன்னால ஒரு வேலை ஆகணும், அதை நீதான் செய்யணும். என்ன செய்யணும்? மர்டர் 4 பேரை. ஏய், என்ன கிண்டலா இருக்கா? இதென்ன காய்கறி வியாபாரம் நினைச்சியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? இதுக்கு வேற ஆளை போய் பாரு, போடி. டேய் எனக்கும் ஊத்துறா. ஊத்திக்கடா. டேய் நான் தண்ணி ஊத்தியே இவ்ளோ காட்டா இருக்கு, நீ எப்படிடா ராவா குடிக்கிற? 0% வாட்டர், 100% மேட்டர். டேய் சிவா, தம்ம குடுறா. குடுறா. டேய் சிவா, நான் டெய்லி பேப்பர் பார்க்கறேன். எப்ப பார்த்தாலும் மர்டரும் கற்பழிப்பு, இதே நியூஸ் தான் வருது பேப்பர்ல. போலீஸ்லயும் அவங்கள பிடிச்சிட்டதா பேப்பர்ல வருது. ஆனா டேய் சிவா, நீ பண்ற மர்டரு சூசைடு கேஸாவும் ஆக்சிடென்ட் கேஸாவும் வருது. எப்படி? உனக்கு என்ன தெரியணுங்கிற? இல்ல, நீ எப்படி இதை மேனேஜ் பண்றன்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஏய், பலம் மட்டும் இருந்தா போதாதுடா, மூளையும் கொஞ்சம் யூஸ் பண்ணும். நீ லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? சட்டம் தெரிஞ்சதுனால நீ அதை வச்சு தப்பிச்சுக்கிற. ரவி, ஏன் ஒருத்தனை வச்சு எல்லா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் இன்சல்ட் பண்ணாதடா. ஒரே வயத்துல 2 குழந்தைங்க, ஒன்று நல்லதாகவும் ஒன்று கெட்டதாகவும் வளரலையா? அந்த மாதிரி தான்டா. இப்போ என்னையே எடுத்துக்க, அவன் பிறக்கும் போது நல்லவனா இருந்து இப்போ கெட்டவனா வாழலையா? ஏதோ எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு மூளையை வச்சு அப்படி அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். அந்த கடவுள் எனக்கு துணை இருக்காரு. ரவி, அந்த கடவுள் மட்டும் துணை இல்லைன்னா செத்து இருப்பேன்டா. டேய் சிவா, உனக்கு சாவே கிடையாதுடா. ஏடா, ஆஃப்டர் ஆல் 100 ரூபாய்க்காக பொய் சொல்றியாடா? எவனுக்குடா சாவு இல்லை? இந்தா 200 ரூபா இருக்கு, இனிமே பொய் சொல்லாத என்ன? ஏய், நீயா? நான் தான். என்னடி ஏன் பின்னாடியே சுத்தி நிக்கிற? 4 பேரை மர்டர் பண்ணிடு, நான் போயிடுறேன். ஏய், முதல்ல நீ இறங்கி போ. என்ன முறைக்கிற? முதல்ல ஒன்ன கொண்டுடுவேன். இறங்குறியா இல்லையா? இறங்குடி.
ஏய் என்னடி இது? முந்தா நாள் என்னடானா ராத்திரி வந்து பெல் அடிக்கிற, நேத்து என்னடானா நடுரோட்ல வண்டி நிறுத்துற, இன்னைக்கு என்னடானா நேரா என் பெட்ரூம்குள்ளேயே வந்துட்ட. என்ன நினைச்சுட்டு இருக்கிற? என்னடி விஷயம்? உன்னால ஒரு வேலை ஆகணும். நான் தான் முடியாதுன்ட்டேன்ல. அத நீ தான் செய்யணும். ஏய் ஏய் இத பார், ஃபிகர் மேல என் ஃபிங்கர் பட்டாலே பாடி பெண்ட் ஆயிடும். உனக்குலாம் அவ்வளவு சீனே கிடையாது. உன்னை அன்னைக்கே வெளியில துரத்திருக்கணும். வெளியில போ, போடி வெளியே. நீ வழிக்கு வர மாட்டேங்கிற. நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படியாவது நீ என் வேலையை செஞ்சு முடிப்பல. ஏய் சொன்னா கேளு, மரியாதை நீயா வெளியில போயிடு, போடி. மறுபடியும் நான் வருவேன். நீ தான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். நீயா? ம். சரியான நேரம் பார்த்து தான் வந்திருக்க. அப்படின்னா இன்னைக்கு என் கோட்டா இன்னும் முடியல. என்கிட்ட வச்சுக்கோ, உன் கோட்டாவை முடிச்சுக்கோ. உன்னுடையா? கனெக்ஷனை வச்சுக்கிட்டு அதான் ஃபிட்டிங் வைப்பிய. சரி, உன்னை பார்த்தா எவனுமே விழுந்துருவான். இந்தா, நான் சொன்ன 4 பேரோட போட்டோஸ், அவங்களோட டீடைல்ஸ். நீ எஸ்ன்னா கிஸ்ஸுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேல எஸ் சொல்லாம இருப்பானா? கமான். தீமழையா பெண்மழையா தேவதை நீ, நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. தீமழையா தேன்மழையா தேவதை நீ, நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. தேன்மழையா தேவதை நீ, நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. துளி துளி மணி துளி தேய்ந்தது, துடியிடை கொடியிடை ஓய்ந்தது, தொட தொட அழகிங்கே சாய்ந்தது, சுட சுட
பழகிட சிலையினை தழுவிட அனுபவம் போதாதே. உயிரிங்கு உருகிட உணர்வினை பருகிட அறிமுகம் போதாதா? எல் தேனை நீ தின்னவா? என் ஆசையை நீ கொல்லவா? தீமழையா தேன்மழையா தேவதை நனைந்திடவா இணைந்திடவா என் சுகமே. பருவத்தில் இருந்தொன்றை பார்க்கிறேன், மயங்கிய தயக்காமை கேட்கிறேன். தனிமையின் கொடுமையை தீர்க்கிறேன், தடைகளை உடைக்கிறேன். எதுவரை முதல் முறை அதுவரை மறுமுறை ஒரு முறை கூறாயோ. உனக்கின்ன மனக்குறை உனக்கில்லை வரைமுறை நடைமுறை நேராயோ. எல் தீயினை நீ தின்னவா? என் ஆசையை நீ கொல்லவா? தீமழையா தேன்மழையா தேவதை நீ நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. தீமழையா தேன்மழையா தேவதை நீ நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. எல் தீயினை நீ தின்னவா? என் ஆசையை நீ கொல்லவா? தீமழையா தேன்மழையா தேவதை நீ நனைந்திடவா இணைந்திடவா என் சுகம் நீ. மொத்தத்துல என்ன கவுத்துட்டியடி. உனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டல, எனக்கு வேண்டியதை முடிச்சு கொடு. மேடம் நல்லா கோவத்துல இருக்கீங்க போல இருக்கு. நான் முடியாது முடியாதுன்னு சொல்லி என்ன விரட்டி விரட்டி பூச்சியே. ஆமா, எதுக்காக என்ன கொலை பண்ண சொல்ற? சொன்னதை செஞ்சுட்டு கொடுக்கறத வாங்கிக்கிறதா உன் வேலை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே தானா புரியும். ஃபர்ஸ்ட் டியூட்டி மேல கான்சன்ட்ரேஷன் வை. மறுபடியும் மறுபடியும் கேட்காத. வர. ஏய், சும்மா இருந்தவனுக்கு உன்னோட ருசியை காட்டிட்ட. மறுபடியும் எப்போ வர டார்லிங்? கொலைய பண்ண, அதுக்கப்புறம் வர. அது வரைக்கும் உன் கோட்டாவை கனவுலயே முடிச்சுக்கோ. இந்த சிவா கிட்ட சொல்லிட்டல்ல, உன் வேலை முடிஞ்ச மாதிரி. ஏய் குடுறா. டேய், என்னோடவே சுத்துற திங்கிற தண்ணி அடிக்கிற, அதுவும் இல்லாம மாசம் மாசம் ஏன் பணத்தையும் உங்க வீட்டுக்கு அனுப்புற. இது போதாதா? டேய், அப்படின்னா பணம் கொடுக்க மாட்டியா? முடியாதுடா. டேய், ரெண்டு மனசை கஷ்டப்படுத்தாத. குடுறா. ஏய், நீ ட்ரக்ஸ் போட்டுக்க, நான் பணம் கொடுக்க மாட்டேன். டேய், கொடுக்க மாட்டியா? முடியாதுடா. என்னை பத்தி தெரியும்ல. டேய், வேண்டாம், சொன்னா கேளு, மரியாதையா போயிடு. டேய் டேய் டேய், டேய் டேய், ப்ளீஸ் விட்றா. ப்ளீஸ். டேய், என்னை பத்தி தெரியும்ல. டேய் ரவி, நீ ரொம்ப ஓவரா போற. என்ன பண்ணுவியோ பண்ணிக்க, போடா. இருடா உன்னை.
ஹலோ கிரைம் பிரான்ச்சா? என் பேர் ரவி. சிவான்னு ஒரு அக்யூஸ்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஓ அப்படியா? நான் அவன் ஃபோட்டோவோட வரேன். என்ன இந்தா எடுத்துக்கோ. டேய் சிவா, அது இல்லடா சிவா. டேய் நடிக்காதடா. எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டேன். டேய் சிவா, அப்படிலாம் நினைக்காதடா. நான் உன் ஃப்ரெண்டுடா. கையும் களவும் மாட்டிக்கிட்டு போய் சொல்லி சமாளிக்கிறியா? நீலாம் ஃப்ரெண்டாடா? ஃப்ரெண்ட்ஷிப்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? துரியோதனை தப்பு பண்றான் கர்ணனுக்கு தெரிஞ்சும் போறத துரியோதனனுக்காக அவன் தன் உயிரையே விட்டான்டா. அதுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு தடவை துரியோதனன் மனைவியும் கர்ணனும் தாயம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராம துரியோதனன் உள்ள வந்துட்டான். அப்ப தான் புருஷன் வந்துட்டாரேன்னு மனைவி எழுந்திருக்க, கர்ணன் பாதி விளையாட்டுல எதிர்க்க கூடாதுன்னு அவளை பிடிச்சி இழுக்க, அப்ப அவ போட்டிருந்த முத்து மாலை அருந்து விழுந்து கடகடன்னு கீழே ஓடிச்சு. அப்ப துரியோதனன் என்ன பண்ணான் தெரியுமா? விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்க்க கூடாதுன்னு தன் மனைவி கிட்ட சொல்லி கீழே அருந்து விழுந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டே நீங்க 2 பேரும் விளையாடுங்கன்னு சொன்னான். அங்க கர்ணன் செஞ்சதை துரியோதனன் தப்பா நினைக்கல. You know why? Because of friendship. பிராமிஸா நான் எந்த தப்பு செய்யலடா சிவா. டேய், ட்ரக்ஸுக்காக துரோகம் பண்ணிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? என்ன புடிச்சு கொடுத்து பணம் சம்பாதிக்க போறியா? டேய், என்ன புரிஞ்சுக்கடா. அவசரப்படாதடா. என்ன எதுவும் செஞ்சிராதடா. டேய், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது மன்னிக்க முடியாத குற்றம். நான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல?
தாவூத், சிவா பேசுறேன். டைனமைட் வேணும். இல்லை இன்னைக்கு 2 கிலோல வேணாம், வெறும் 50 கிராம்ஸ், பட் பவர்ஃபுல். ஓகே. 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 ஓகே தென் ஈவினிங் மீட் பண்ணுறோம். Charminar 940.
இறங்கு. फलूकान நம்ம ஸ்ரீனிவாஸ். नो दिलीप नो. अरे प्रसाद ये सब कुछ क्या हो रहा है? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்ரீனிவாச கொலை பண்ண மாதிரி நம்ம 3 பேரையும் கொலை பண்ணிடுவானோன்னு எனக்கு தோணுது. यस यू आर राइट. எனிவே நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். ஆனா நம்மள பழி வாங்குற எண்ணம் யாருக்கு இருக்கும்? அதான் யோசிக்கிறேன். சொன்ன மாதிரி ஸ்ரீனிவாச முடிச்சிட்டான். அதே மாதிரி நிச்சயமா நம்மளையும் அவன் எப்படியும் முடிச்சே தீருவான். ஹாய் சிவா. ஹாய் பூஜா. எப்போ வந்த? இப்பதான் வரேன். சாரிடா, ஐ ரியலி மிஸ் யூ. ஐ டு மிஸ் யூடா. இவ்வளவு நாள் எங்க இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் வந்துட்டேன்ல. ஓகே. அப்புறம் என்ன விஷயம்? நீ தாண்டா சொல்லணும். நான் சொல்லணுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர். ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நீ கால் பண்ணிருந்தா நானும் பண்ணிருப்பேன். சரி, உங்க அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு? நீ மறுபடியும் போணுமா? கேக்குறேன்ல. ஏய், என்ன பதிலே காணோம்? சொல்றா. ரவி எங்க? அவன் எங்க தண்ணி அடிச்சு படுத்திருப்பான். ரவி எங்க? டார்லிங், சினிமாக்கு போலாமா? ரவி எங்க? பீச்சுக்கு போலாமா? எங்க போலாம்? சிவா, ரவி எங்க? அவன் எங்கேயாவது இருப்பான். நீ சொல்லு, எங்க போலாம்? ரவி எங்க? அவன் எங்கேயாவது படுத்திருப்பான். ரவி எங்க? அதான் ஊருக்கு போயிருக்கான் சிவா, சொல்றல. ரவி எங்க? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? அவன் தான் ஊருக்கு போயிருக்கான் ரவி எங்க? சொல்றல. ரவி அவன் ஊருக்கு போயிருக்கான். போய் சொல்ற நீ. டேய், இல்லடா. நீ போய் சொல்ற சிவா. ஏய். நீ போய் தான் சொல்ற. இல்ல. நீ போய் சொல்ற. இல்ல. நீ போய் தான் சொல்ற. நிஜமா தான் சொல்றேன். நீ போய் சொல்ற. இல்ல, போய் நீ சொல்லடா. போய் சொல்ற சிவா. டென்ஷன் ஆகாதடா. நான் போய் நீ சொல்லல. போய் தான் சொல்ற சிவா. நான் போய் நீ சொல்லல. போய் சொல்ற சிவா. நிஜமா ஊருக்கு நீ தான் போய் போயிருக்கான். தான் சொல்ற. ஆமா, நான் தான் சொன்னேன். என்ன இப்போ? டேய், அவன் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டை ஏன்டா கொலை பண்ண? கொலை பண்ணுவேன். கொலை பண்ணுவேன். என் வழியில யார் குறுக்க வந்தாலும் கொலை பண்ணுவேன். நாளைக்கு நீ என்னைய கொலை பண்ணுவ. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் தாங்கிப்பேன். ஆனா நாளைக்கு நமக்கு பிறக்க போற என் குழந்தைய கூட என் கொலை பண்ண தயங்க மாட்டேன் இல்ல? உனக்கு நியாய தர்மம்லாம் தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தர்மம். கொலை பண்ணணுங்கிற தர்மம். I hate you. I hate you, Joe. I hate you. हेलो மிஸ்டர் ஃபலூகான், யாரு? உன்னை கொல்ல போற யமன்டா. Hey, who are you? What rubbish are you talking? ஏ, ஃபூலிஷ் ஃபெலோ.
கத்தாதடா, செத்து போயிடுவ. அப்படின்னா நீ தட்ஸ் ரைட். என்ன ஞாபகம் வந்துச்சா? உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண கிரேட் மர்டர் நான் தான். இப்போ உன்னை கொலை பண்ண சொல்லி இந்த ஆண்டவன் சொல்லியிருக்கான். நோ, வேண்டாம். ப்ளீஸ் என்னை விட்டுரு. உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். நான் கேட்கறத தருவியா? தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ. ஓகே ஓகே, உன்னோட உயிருக்கான விலையை எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில பார்வதி ஹில்ஸ்க்கு வந்து. வரேன். When words fail, action speaks. When action fail, eye speaks. When eyes fail, tear speaks. When everything fail, love speaks. I love you, Shiva. என்ன செய்வேன் என் நெஞ்சில் வேதனை, என்று சொல்வேன் அவள் செய்த சாதனை. சொல்லாவிட்டால் சுமை நெஞ்சிலே, சொல்லிவிட்டால் நீர் கண்ணிலே, யார் சொல்லுவார் பதிலே? என்ன செய்வேன் என் நெஞ்சில் வேதனை, எங்கு சொல்வேன் அவள் செய்த சாதனை. ஓர் வார்த்தை தேனாச்சு, ஓர் வார்த்தை புண்ணாச்சு, ஓர் பார்வை அன்பாச்சு, மறு பார்வை அம்பாச்சு. என் வாழ்க்கையில் இருள் சேரினும் என் காதல நிஜமே. சொல்லாமல் தூக்கம் இல்லை, சொன்னாலும் துக்கம் கொல்லுமே. என்ன செய்வேன் என் நெஞ்சில் வேதனை, எங்கு
நெஞ்சிலே சொல்லிவிட்டால் நீர் கண்ணிலே யார் சொல்லுவார் பதிலே என்ன செய்வேன் என் நெஞ்சில் வேதனை எங்கு சொல்வேன் அவள் செய்த சாதனை நம்மளை தீர்த்து கட்டுறதுக்காக யாரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சு அவன் கை கால் எலும்ப முறிச்சிடணும். அதான் மிஸ்ட்ரியா இருக்கு. இந்த குழப்பத்தை உண்டு பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு முதல்ல நாம அவனை தீர்த்து கட்டணும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆர்மியில யாராவது எதிரிங்க இருக்காங்கன்னா அதுவும் இல்லையே. ஜஸ்ட் a minute. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ண எஸ் எஸ் அதுவா தான் இருக்கும். ஆனா நம்ம 4 பேரும் ஹைதராபாத்ல இருக்க விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எது எப்படி இருந்தாலும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள முடிச்சிடணும். எஸ். சார் திலீப்ங்கிறது நீங்க தானா? எஸ். நீங்க மிலிட்டரி ஆஃபீஸரா சார்? ஆமா. உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு சார். அப்படியா? எங்க கொடு. சார் உங்க ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் வேணும். ஓகே.
ஹலோ, பிரசாத் ஸ்பீக்கிங். ஆ, திலீப்பை கொன்னுட்டாங்களா? கரண்ட் ஷாக்கா? எப்படி நடந்துச்சு? ஹலோ டாக்டர், டாக்டர், நான் பிரசாத் ராவ் பேசுறேன். நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க. எனக்கு ஹார்ட் ரொம்ப பெயினா இருக்கு சார். வீட்ல யாரும் இல்ல. சீக்கிரம் வாங்க. நாலு மர்டர் பண்ணிட்டு ஜாலியா சிட்டியில சுத்திட்டு இருக்கிற. ஸ்கூட்டர்ல பாம்பு வச்சு தப்பிக்க முடியும், கார்ல பாம்பு வச்சு தப்பிக்க முடியும். ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுமா. நீ என் நெகட்டிவ்க்குள்ள மாட்டிக்கிட்ட. உன்னை நான் பிடிக்கிறேன், ஜனாதிபதி கிட்ட அவார்டு வாங்குறேன். என்னடா இது, இப்பவே நமக்கு கிளாப்ஸா? எப்பா? நீயா? நானே தான். ஏண்டா பணம் கொடுத்தாலே சரியா போட்டோ எடுக்க மாட்டேன், ஆனா நான் படத்தை மட்டும் சரியா போட்டோ எடுத்திருக்கியா? நெகட்டிவ் வரா எடுறா. தரமாட்டேன். டேய் செத்துற போறடா, அதை எடு. தரமாட்டேன். இதை கொடுத்து ஜனாதிபதி அவார்டு வாங்கணும். நீயா? உனக்கு அந்த அளவுக்கு சீனே கிடையாது. முதல்ல நெகட்டிவ் எடு. தாடா தான் சொல்றேன்ல. ஏய் ஏய் ஃப்ரீயா எடுத்தாலும் ஃபேண்டாஸ்டிக்கா எடுத்திருக்க. சரி, உனக்கு இதுக்கு gift கொடுக்க வேண்டாம்? வேண்டாம், என்ன கொண்டுடாத. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சத்தம் கேட்டா வந்து உங்களை கொண்டுடுவாங்க. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. டேய் இது சைலன்சரா, சத்தமே வராது. Do you see any moving? No, sir. None moving, sir. Check them! Bring that ore up here.
shot. These are dead, sir. Now give way. Head easy. Careful with your oars. Don't hit them. Is there anyone alive out there? Can anyone hear me? Is there anyone alive out there? We waited too long. Well, keep checking them! Keep looking! Is there anyone alive out there? Can anyone hear me? Up she goes. Up she goes. Oh, Josephine. ஹிட்டாகும் எல்லாமே நீயும் துணிஞ்சு போராடு செட்டாகும் சந்தோஷம் களத்தில் இறங்கி விளையாடு இல்லாத புல் கூட புலிய அடிக்கும் தெம்போடு எப்போதும் தெம்பாக நீயும் நின்று பந்தாடு கலக்கு கலக்கு இது மஸ்த் மஸ்தா ஏ ஊர கலக்கும் இந்த குஜிலி மஸ்தா ஹிட்டாகும் எல்லாமே நீயும் துணிஞ்சு போராடு செட்டாகும் சந்தோஷம் களத்தில் இறங்கி விளையாடு இல்லாத புல் கூட புலிய அடிக்கும் தெம்போடு எப்போதும் தெம்பாக நீயும் நின்று பந்தாடு அழுக்கி குலுக்கும் இது மஸ்த் மஸ்தா எங்க மனச கலக்கும் மிர்சா மஸ்தா
புல் கூட புலிய அடிக்கும் தெம்போடு எப்போதும் தெம்பாக நீயும் நின்னு பந்தாடு இது மஸ்த் மஸ்தா எங்க மனச கலக்கும் மிஸ்ஸா மஸ்தா டீனேஜ் கிடைக்காம ஓல்ட் ஏஜ் பிறக்காது யங் ஏஜ் வீணான கோல்டன் ஏஜ் இனிக்காது குழந்தைகள் விளையாண்டா குறும்பு தோன்றும் குறையாது வாலிபம் விளையாண்டா வம்பு சண்டை தாங்காது சின்ன சின்ன மீசை முடியும் சிறையும் பட்டு போகாதே சின்ன பொண்ணு ஆசை வலையில் கல்வி கற்க மறக்காதே சின்ன சின்ன மீசை முடியும் சிறையும் பட்டு போகாதே சின்ன பொண்ணு ஆசை வலையில் கல்வி கற்க மறக்காதே வயசை தவற விட்டா வயசே தவற விட்டா வாழ்க்கை தொலையும் கையோடு பிஞ்சில் பழுத்து புட்டா பழங்கள் கிடைக்கும் கசக்கோடு பிஞ்சில் பழுத்து புட்டா பழங்கள் கிடைக்கும் கசக்கோடு கலக்கு கலக்கு இது மஸ்த் மஸ்தா ஏ ஊர கலக்கும் இந்த குதிலி மஸ்தா ஹிட்டாகும் எல்லாமே நீயும் துணிஞ்சு போராடு செட்டாகும் சந்தோஷம் களத்தில் இறங்கி விளையாடு இல்லாத புல் கூட புலியை அடிக்கும் தெம்போடு எப்போதும் தெம்பாக நீயும் நின்னு பந்தாடு ஏய் சைலஜா இருக்காளா? எனக்கு தெரியாது.
யார் நீ? சிவா, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? சைலஜா. அவ செத்து போய் ரொம்ப நாளாச்சு. மனிதனின் தவறுகள் உலகத்திற்கு தெரிவதில்லை, ஆனால் அவர்கள் தர்மத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடுவதில்லை. For more updates, like, comment, subscribe to our channel.